சிஎம்எஸ் போர்ட்டலிலும் பிழை ஏற்படுகிறது என்றால் உங்களுடைய பயனர் கணக்கு எண், அதாவது யூசர் அக்கௌண்ட் சர்வர் பக்கத்தில் தற்காலிகமாக முடக்கப்பட்டிருக்கலாம், அதை லாக் பண்ணியிருக்கலாம், அல்லது நீங்கள் கொடுக்கிற தரவுகள் தவறாக பதிவாகி இருக்கலாம். மொபைல் ஆப் மற்றும் இணையதளம் இரண்டுமே வேலை செய்யாத இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்களாகவே மொபைலில் எதையும் சரி செய்ய முடியாது. உடனடியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் என்னது ஒரு படிகளாக சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும். உங்கள் சார்ஜ் ஆஃபீஸரை அணுகும், அதாவது சார்ஜ் ஆஃபீஸர் அல்லது சூப்பர்வைசர். உங்களுக்கு எனிமேட்டருக்கு மேலே உள்ளவங்க சூப்பர்வைசர், சூப்பர்வைசர் மேலே உள்ளவங்க சார்ஜ் ஆஃபீஸர். கணக்கெடுப்பு துறையின் முதன்மை சர்வர் கட்டுப்பாடு அமைப்பு உங்கள் பகுதியில் சார்ஜ் ஆஃபீஸர் இருக்கா பார்த்தீங்களா, அவங்க வசம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்க தான் என்னது சரி செய்வாங்க. உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த ஃபீல்டு ட்ரைனர்ஸ் என்னென்னா உங்களுக்கு கைட் தான் பண்ண முடியும். அவங்களால என்னென்னா இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் அவங்க சரி பண்ண முடியாது. சார்ஜ் ஆஃபீஸருக்குள்ளே உள்ள அந்த டெக்னீஷியன்ஸ் தான் பண்ணுவாங்க. அவரோட என்ன பண்ணிங்கன்னா, உங்களோட பயனர் ஐடி மற்றும் மொபைல் திரையில் வரும் பிழை செய்தியின் ஸ்க்ரீன்ஷாட்டை காண்பிக்கிறோம். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியலை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு மொபைல் மூலமாக என்ன பண்ணலாம், அந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சரியா? அது யூசர் ஐடி மற்றும் அந்த பிழை செய்தியை ஸ்க்ரீன்ஷாட்டு. இப்போ சர்வர்ஸ் பக்கத்தில் செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னா, அவர்களும் கூற வேண்டியது என்னென்னா, சார்ஜர்ஸ் தனது முதன்மை பக்கத்தில், அதாவது சிஎம்எஸ் அட்மின் போர்ட்டல் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, லாகின் செய்து 2 விஷயங்கள் செய்யணும். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, சாதனத்தை ரீசெட் செய்யணும். அதாவது டிவைஸ் டீரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது ரீசெட் அப்படிங்கிறது தான். உங்கள் பழைய மொபைல் ஐடி சர்வரிலிருந்து முழுமையாக நீக்க சொல்லுங்கள். ஏற்கனவே கொடுத்த அந்த யூசர் ஐடி முழுமையாக நீக்கிடுவாங்க. அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பயனடியை அன்லாக், அதே மாதிரி பாஸ்வேர்ட் ரீசெட்டு. உங்கள் ஐடி லாக் ஆகியிருந்தால், சப்போஸ் லாக் ஆகிருந்துச்சுன்னா, அதை சர்வர் மூலம் என்ன பண்ணுவாங்க, ரீசெட் செய்து ஒரு தற்காலிக பாஸ்வேர்டு உங்களுக்கு வழங்குவாங்க. அதை நீங்கள் வழங்க சொல்லுங்கள். நீங்களாகவே சொன்னீங்கனாலும் சரி, அல்லது அவங்களாவே அதை செய்கிறதும் அதுதான். புதிய பாஸ்வேர்டு கிடைத்தோட என்ன பண்ணணும் அப்படின்னா, பாஸ்வேர்டு கொடுத்த உடனே என்னென்னா, சார்ஜ் ஆஃபீஸர் உங்களுக்கு ரீசெட் செய்த பிறகு 10லேருந்து 15 நிமிடம் வரை என்னென்னா காத்திருக்கணும். அப்போ தான் சர்வர் புதுப்பிக்கப்பட்ட முறை என்னென்னா, உங்களுக்கு 10லேருந்து 15 நிமிடம் வரை காத்திருக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே உள்ள வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதன் பிறகு நம்ம சிஎம்எஸ் போர்ட்டலில் உள்நுழைந்து புதிய பாஸ்வேர்டை மாற்றணும். அதுக்கப்புறம் ஹெச்எல்ஓசியை இன்ஸ்டால் செய்து புதிய பின் நம்பரை உருவாக்கினால் பிழை வர வாய்ப்பில்லை. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ அடுத்ததாக என்னென்னா, உங்களுக்கு சிஎம்எஸ் போர்ட்டலில் லாகின் செய்யும் பொழுது இன்வேலிட் யூசர் ஐடி ஆர் பாஸ்வேர்ட் என்று வருகிறதா, அல்லது அக்கௌண்ட் லாக் என்று வருகிறதா, குறிப்பிட்ட பிழையை நீங்கள் சொன்னீங்கனாலே துல்லியமாக அடுத்த வீடியோவில் நம்ம இதற்கான நிவர்த்தியை கொடுக்க முடியும். என்ன பிழை என்பதை நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு கணக்கெடுப்பு வட்டாரத்தின் சார்ஜ் ஆஃபீஸர் இருக்கா பார்த்தீங்களா, அவங்கள வசமண்டியே இதற்கான நிர்வாக பக்கம் அட்மின் அந்த செக்ஷன்லாம் இவங்களுக்குள்ளே தான் இருக்கும், இவங்களுக்கு கீழே தான் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைடு அல்லது பிளாக் லெவலில் பண்ணுவாங்க. அவருக்கு உங்கள் பயனர் ஐடி மற்றும் மொபைல் திரையில் வரும் பிழை செய்தி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தரப்படும். ஸ்க்ரீன்ஷாட் ஆக்சுவலாக வராது. இதில் வந்தாலும் அவனுக்கு என்ன பண்ணணும், இன்னொரு மொபைல் வேணுமோ அதை ஃபோட்டோ எடுத்துங்க, வேறு ஒரு மொபைல் வேணும் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி எனக்கு வருது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் அனுப்பலாம். அதே மாதிரி சர்வர் பக்கத்தில் என்னென்ன மாற்றம் செய்யப்படணும் அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்குறது உங்களுக்கு, அல்லது கேட்குறதோ அல்லது அவங்க செய்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். தனது லாகின் மூலம் என்னென்ன முக்கியமான பணிகளை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த முக்கியமான செய்தால்தான் உங்களுக்கு என்னது அந்த சர்வரில் ப்ராப்பராக அந்த ஆக்சஸ் கொடுக்கறது டெக்னிக்கல் ஆக்சஸ் செய்வாங்க. அதை பண்ணால் தான் உங்களுக்கு என்ன பிழைகள் ரெக்டிஃபை ஆகும். யூசர் ஐடி அன்லாக்கு, அதே மாதிரி பாஸ்வேர்டு ரீசெட்டு, ஒரு புதிய தற்காலிக பாஸ்வேர்டை என்னது அவங்களே உருவாக்கி உங்களுக்கு கொடுப்பாங்க. எப்படி நம்மளுக்கு ஆரம்பத்தில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஏற்கனவே லாக்காக இருக்கிற உங்கள் ஐடியை அன்லாக் செய்த பிறகு ஒரு புதிய தற்காலிக பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் ப்ராசஸ்.
டிவைஸ் ரீரிஜிஸ்ட்ரேஷன் போது உங்களுக்கு அதாவது முந்தைய மொபைல் சாதன பதிவு வந்து என்னது டிவைஸ் பைண்டிங் சொல்லுவாங்க. அது சர்வரில் முழுமையாக நீக்க டீரிஜிஸ்ட்ரேஷன் ரீசெட் செய்கிறது தான் மெயினாக இதில் பார்க்கப்படுது. இப்போ இதை போல் வந்து ஏதாவது விடைகள் மீண்டும் மீண்டும் ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு வந்து புதிய பாஸ்வேர்டு கிடைத்த பின் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அது மிக முக்கியம். எப்பொழுதும் நம்ம சொல்கிறது தான், ஏற்கனவே சொன்னது தான். சார்ஜ் ஆஃபீஸர் உங்கள் கணக்கு ரீசெட் செஞ்சுட்டாலே குறைந்து 10லேருந்து 15 நிமிடம் என்ன பண்ணணும், இணையதளத்திலோ அல்லது ஆப்பிலோ லாகின் செய்யாமல் வெயிட் பண்ணணும். சர்வரில் தரவுகள் புதுப்பிக்கிட்ட பிறகு தான் உங்களுக்கு என்னது ஓகே ஆகும். 15 நிமிடங்களுக்கு பிறகு வந்து முதலில் மொபைல் ப்ரௌசரில் வந்து சிஎம்எஸ் போர்ட்டல் அதுமாதிரி பாக்கெட்டில் கொடுக்கறது அந்த பக்கத்துக்கு சென்று அந்த தற்காலிக பாஸ்வேர்டு வந்து மாற்றி ஒரு புதிய நிரந்தர பாஸ்வேர்டை உருவாக்குங்கள். அது 10லேருந்து 15 நிமிடங்களுக்கு பிறகு வெயிட் பண்ண பிறகு அது என்னென்ன உங்களுக்கு உள்ளே போய் மொபைல் ப்ரௌசரில் அந்த சிஎம்எஸ் போர்ட்டலில் அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க அந்த பக்கத்துக்கு சென்று தற்காலிக பாஸ்வேர்டு உருவாக்கணும். அது மாதிரி உங்களுக்கு HL செயலியை திறந்து புதிய பாஸ்வேர்டு மற்றும் புதிய எம்பின் அமைத்தால் எவ்வித பிழையுமின்றி செயலியங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது. நன்றி.